நீங்க உங்களுக்கான ஒரு ட்ரூ லவ் வேணும், ஒரு ட்ரூ பார்ட்னர் வேணும் அப்படின்னு நீங்க விருப்பப்படுறீங்கன்னா, நீங்க செய்ய வேண்டியதெல்லாம், நீங்க லவ் பண்ற காலத்திலயோ, நீங்க இனிஷியலா இருக்கிற பீரியட்ஸ்ல மணி நெறைய செலவு பண்ணக்கூடாது. இன்டிமேட்டா இருக்கக்கூடாது. உங்க கோர் வேல்யூஸ எதுக்காகவும் மாத்திக்கூடாது. இப்படி நீங்க 2 டூ 2 1/2 இயர்ஸ்க்கு மேல இருந்தும் அவங்க உங்க கூடவே இருக்காங்க. உங்களுக்கு அவங்கள புடிச்சிருக்குன்னா, அவங்க தான் உங்களோட ட்ரூ பார்ட்னர், ட்ரூ லவ் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனா இது வந்து ரேண்டமா சொல்ல கிடையாது. ஏன்னு தெரிஞ்சுக்கங்க. உங்கள ஏமாத்தணும், இல்ல உங்கள யூஸ் பண்ணணும்னு நெனைக்கிறவங்க, ஒண்ணு பணத்துக்காகவோ, உங்க உடம்புக்காகவோ உங்ககிட்ட வரலாம். நீங்க அந்த 2 விஷயத்தையும் எந்த காலகட்டத்திலயும் குடுக்காத தவிர்க்கிறீங்க ஃபர்ஸ்ட்டு. 3வது நெறைய பேர் உண்மையா லவ் பண்ணுவாங்க. ஆனா உங்கள நீங்க மாத்திக்கணும் அவங்களுக்காக அப்படின்னு நெனைப்பாங்க. அப்படி நீங்க மாத்திக்கிட்டா ஜென்யூனா நல்லா கூலா இருப்பாங்க. மாத்திக்கல அப்படிங்கிற பட்சத்தில சைக்கு மாரி பண்ணுவாங்க. அந்த மாரி ஆளுங்களுக்காக தான் நீங்க கோர் வேல்யூஸும் மாத்திக்க கூடாது. பட் இத வந்து நெறைய பேர் ஃபேக் பண்ண முடியும். அதனால தான் நீங்க வந்து ஒரு 2 டூ 3 இயர்ஸ்க்கு இத அப்படியே கன்டினியூவா ஃபாலோ பண்ணணும். இப்படி நீங்க ஃபாலோ பண்றப்ப 2 வருஷத்துக்குலாம் உங்களால யாராலயும் ஏமாத்தலாம் முடியாது. அப்படி ஏமாத்துனாலும் உங்களால கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ இதுதான் பேசிக் பிரின்சிபல். இப்ப நீங்க நான் சொன்ன இந்த 3 விஷயத்த ஃபாலோ பண்ணி இருந்தீங்கன்னா போதும். நீங்க உங்களோட ட்ரூ லவ் பார்ட்னர கண்டிப்பா கண்டுபிடிக்கலாம். அத தவிர்த்து நீங்க ஒண்ணா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நெறைய பேசுங்க, பழகுங்க. அதெல்லாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் வச்சுக்காதீங்க.